பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கிற இந்த மண்ணின் மைந்தர் அரியலூர் அரிமா மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சி சிவசங்கர் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜெயங்கொண்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களை இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான தோழர் சிந்தனை செல்வர் அவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் கலைவாணி அவர்களை, ஜெயங்கொண்டம் நகர்மன்ற தலைவர் திருமதி சுமதி சிவகுமார் அவர்களை, நகராட்சி தலைவர் சாந்தி கலைவாணன் அவர்களை, நன்றி உரை ஆற்றிருக்கிற வட்டாட்சியர் துறை அவர்களை மற்றும் அது வீர வணக்கனால் நாடு முழுவதும் இன்று அவரை நினைவு கூர்ந்து நன்றி பெருமோடு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த காலங்களிலும் இப்போதும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது என்பதை சென்னையிலே நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றியதை நாம் கேட்டோம். இந்த நாளில் மிக உன்னதமான ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்து தூய்மை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதலாக தமிழ்நாட்டில் தூய்மை பொறியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகிற ஒரு உன்னத திட்டத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறது. இந்த அரசு விளிம்புநிலை மக்களுக்கான அரசு என்பதை மறுபடியும் உறுதி செய்திருக்கிறார். நூறு பேருக்கு கீழ் நவீன தூய்மைப்படுத்தும் எந்திரத்தை வழங்கியிருக்கிறார். கழிவுநீர் சாக்கடைகளை தூய்மைப்படுத்தும் எந்திரங்களை வழங்கியிருக்கிறார். இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டிலே அவர் தொடங்கி வைத்து 7 பேருக்கும், பார்க்கோ நிறுவனத்தின் சார்பில் 24 பேருக்கும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் 40 பேருக்கும், ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டத்தின் சார்பில் 98 பேருக்கும், உணவுப் பொருள் வழக்கு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் 25 பேருக்கும், கூட்டுறவு துறையின் சார்பில் 46 பேருக்கும், மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் 6 பேருக்கும், வேளாண்மை மற்றும் உழவர் துறையின் சார்பில் 4 பேருக்கும், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 3 பேருக்கும், வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் 1 பேருக்கும், முன்னோடி வங்கிகளின் சார்பில் 60 பேருக்கும், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 12 பேருக்கும் என மொத்தம் 322 பேருக்கு இன்றைக்கு 1,31,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் உதவிகள் இங்கே வழங்கப்படுவார். இத்தகைய நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று நடைபெறுகிறது. இந்த நாளை ஏன் முதல்வர் தேர்வு செய்திருக்கிறார் என்பதை முதல்வர் உரையிலேயே குறிப்பிட்டார். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவார். 1956 டிசம்பர் திங்கள் இதே நாளில்தான்
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காலமானார். டெல்லியிலே அவர் தங்கியிருந்த இல்லத்தில் உறக்கத்திலேயே கண்மூடி போனார். அவருடைய திருவுடலை மும்பைக்கு எடுத்து வந்து அரபில் கடலோரம் உள்ள அந்த கடற்கரையிலே வைத்து பௌத்த முறைப்படி எரித்து அவருடைய சாம்பலை அங்கே பாதுகாத்து கொண்டிருந்தார். அந்த இடத்துக்கு உலகமெங்கும் வாழ்கிற விழுப்புரை மக்களுக்கான ஒரு புனித தலமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட உலக புகழ்வார்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கே தன்னுடைய உரையில் குறிப்பிட்டது நாம் அனைவரும் கவனிக்க வேண்டும். இந்தியாவின் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நிகராக எவரும் இல்லை என்று தன்னையும் சேர்த்து தந்தை பெரியார் பேசியிருக்கிறார் என்றும் அவர்தான் எனக்கும் தகுதியான தலைவராக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்றும் தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். உரைகளை இருக்கின்றதை நாம் கேட்கிறோம். பெரியார் நமக்கு மிகப்பெரிய ஆளுமை, நமது கொள்கை ஆசா, உலகம் போற்றும் தமிழகத்தில் சாக்ரட்டிஸ். அப்படிப்பட்ட அந்த மாமனித பெரியார் சொல்கிறார், எனக்கு தலைமையாகக்கூடிய தலைவர், தகுதி வாய்ந்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்று தந்தை பெரியார் பேசியதை நான்கு முதல்வர் அவர்கள் இங்கே நினைவு கூர்ந்தது நமக்கெல்லாம் உதவி சேர்க்கிறது. அந்த மாமனிதர் நினைவு நாளில் இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கத்தையும் விழுப்புரை மக்களின் ஒற்றுமையையும் நிலைநாட்டுவதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று சொல்லி இந்த அரியதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக மாவட்ட ஆட்சியருக்கும் மாண்புமிகு அமைச்சருக்கும் என்னுடைய நிர்வாக நன்றி. 28,955 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆதிராம மகன்களை நில உரிமையாளர்கள் மாற்றும் நன்னிலம் திட்டம், சாதி வேறுபாடுகள 199 முன்மாதிரி சமத்துவ கிராமங்களுக்கு 30 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கிய திட்டம், பழங்குடியினர் குடியிருப்புகள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு 250 கோடின்னு 1000 கோடி ரூபாயில தொல்குடி திட்டம், பழங்குடியின உண்டு உறவின பள்ளிகளை மறுசீரமைக்கக்கூடிய திட்டம், பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு தொல்குடி புகுத்தாய்வு திட்டம், புத்தாய்வு திட்டம், ஆயுதநாதர் மற்றும் பழங்குடியினர் நலவழிக்கை திட்டங்கள், கட்டடங்கள் புதிதாக கட்டார் அதை மேம்படுத்த 400 கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு. ஆதிராவிட பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில உதவித்துறை, அவர்கள் புடவர் படிப்புக்கான கல்வி உதவித்தொகை உயர்வு, சட்டக்கல்வி பயில சிறப்பு தகுதி உயர்தர ஊக்கத்தொகை திட்டம், 479 பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஹைடெக் லேப், ஆதிராவிட பழங்குடியின மாணவர்களுடைய மாணவர்களுக்கு உணவுப்படி பயிர்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், ஆதிராவிட நலப்பள்ளிகள்ல புதிய வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் கட்ட 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நரிப்பவர் மற்றும் 2,000 மக்களுக்கு 1500 புதிய வீடுகள் மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறு வழி கேட்டனர். பழங்குடியின மக்களுக்காக தேசிய தொல்குடி மாநாடு, பழங்குடியின மகளிர் மேம்பாட்டிற்காக அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டு சமுதாய முறைகள் பராமரிப்பு, பள்ளிகள்ல உணவு தயாரிப்பு வழங்குதல், ஒழிவு ஹெல்த் கேர் சொசைட்டி என்று பல திட்டங்கள். அழிவை பெருமையில் இருக்கக்கூடிய பண்டைய பழங்குடியின குடும்பங்களுக்கு 750 புதிய வீடு. ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல பழங்குடியின மக்கள் அதிகம் வரக்கூடிய தொலைத்தொடர்பு வசதி இல்லாத 78 கிராமங்கள்ல நீண்ட தூர கம்பியெல்லாம் இணைப்பு வசதிகள். பழங்குடியின இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மரத்திறன் பயிற்சி,
அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிவடம், தேங்குண்டம், உடையார்பாளையம் சரகங்களில் உள்ள பழங்குடியினர் இருள மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட முந்திரி தோட்டத்தில் முந்திரி கொண்டு சேகரம் செய்ய உரிமை. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிராவிட தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஈங்கூர் மற்றும் முதலிப்பாளையம் தொழிற்பேட்டைகள் தொடர வேண்டும். ஆதிராவிட மற்றும் பழங்குடியினரால் சிறந்த எழுத்தாளருக்கான பரிசு தொகை உயர்வு. ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குறித்து சிறந்த படைப்புகள் மொழிபெயர்ப்பு. வன்கொடுமையான பாதிக்கப்பட்டவங்க காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சமுதாய கண்ணோட்டத்தோடு அணுக சமத்துவம் காக்கும் எனும் பயிற்சி. ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம். முதல் முறையாக ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலாச்சார நிகழ்வா ஆதி கலைக்கோவை விழா. ஜெய்பீம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் நலச்சங்கம். இதெல்லாம் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்றால் இந்த திட்டங்கள் எல்லாம் முறையா செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட சட்டத்தையும் இயற்றியிருக்கிறோம். சட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மாநில ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி நல ஆணையத்தை உருவாக்கி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம். சவாலாக சொல்கிறேன், இத்தனை திட்டங்கள் வேற எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். சமூகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் எத்தனை செய்தால் நம்ம அரசுக்கு களப்பணியில நல்ல பேர் கிடைக்க முழு முதல் காரணமே தூய்மை பணியாளர்கள் தான். நம்மளோட பணிகளை ஊடகங்கள் பொதுமக்களும் பாராட்டும் போது நான் மனசுக்குள்ள உங்களை தான் நினைச்சுப்பேன். அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், மின்வாய ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து நேரங்காலம் பார்க்காமல் ஆட்சிய பணிகளால் அது நல்லது அவருக்கு கிடைக்கும். நான் எத்தனை நன்றி சொன்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு அந்த தொண்டுக்கு நிச்சயமாக ஆகாது. அதனால்தான் நான் உங்களோட சுயமரியாதையை, உங்களுடைய பணிக்கான மரியாதையை கொடுத்து உங்களின் ஒருவனாக உங்கள் கூட நான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர் சொல்றதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர் தான் சொல்லணும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். போதுமே சைடுல நின்னுப்பா, சைடுல நில்லப்பா, வரட்டும் அங்க வரட்டும் நில்ல. எடுத்தாச்சு போதும் போதும்.